உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த கனகா சாதாரண ஆள் கிடையாது போல இருக்கே. பா, எப்படி ப்ளே பண்றா? இவள பூக்காரின்னு சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இவ பயங்கரமான வித்தக்காரியா இருப்பா போல இருக்க. எங்க வச்சிருப்பாங்க? ஷோ. ஷோ. கல்யாணி அத்தை கிட்ட தான் தாலி இருக்கா? தாலி வந்துருச்சு. இந்த தாலிய கட்டிக்க போறவளதான் ஆளையே காணோம். எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. முருகா, என்னை காப்பாத்து முருகா. ச்சே, இந்த மண்டபத்துல எலி தொலை வேற இருக்கா. நல்லா புடிச்சிருக்காங்க மண்டபத்தை. இந்த தாலியதான் அருள் மாமா என் கழுத்துல கட்டணும். அருளே அவளுக்கு தாலி கட்டுறத வீடியோ எடுங்க. ஐயோ, உங்க போன்ல இல்ல, அவன் போன்ல. அவன் போன்ல எதுக்கு? அவன் போன்ல எடுத்தாதான் அருளே வீடியோ எடுத்த மாதிரி இருக்கும். இல்லன்னா யாரோ பிளான் பண்ணி எடுத்த மாதிரி ஆயிடும். செம்ம ஐடியா. எடுங்க. அருளு, நான் சொன்னதும் நந்தினி கழுத்துல தாலிய கட்டணும். ஐயோ, தள்ளுங்க. இந்த பக்கம். ஓகேயா? அப்படி இருங்க. அருளே, கட்டுப்பா கட்டு. ஏய், தாலி விட்டப்பா. ஏய், அருளே அருளே.
பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், நீங்களாம் சேர்ந்து என்ன பண்றீங்க? திருட்டு கல்யாணம் பண்ண பாக்குறீங்களா? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அது இதெல்லாம் ஊத்தி மயக்கி இவரை கட்டாய தாலி கட்ட வைக்க பாக்குறீங்களா? இல்ல, நாங்க எதுவும் பண்ணல. அவனாதான் குடிச்சான். குடிச்சது இருக்கட்டும், அது என்ன கையில தாலி? அப்ப மயக்கத்துல இருந்தவரை தான் ஏமாத்தி இவ கழுத்துல தாலி கட்ட வைக்க பாக்குறீங்களா? சீ, கேவலமா இல்ல? நாளைக்கு காலையில அவருக்கு கல்யாணம். அவர் அப்படி மயக்கமாக்கி ராத்திரியோட ராத்திரியா அதுவும் மண்டபத்துக்குள்ளேயே வச்சு இவ கழுத்துல தாலி கட்ட வைக்க பாக்குறீங்களே, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? இருங்க, நான் இப்பவே போய் எல்லார்கிட்டயும் சொல்லி உங்க 2 பேரையும் என்ன பண்றேன்னு பாருங்க. ஐயோ, போச்சு. இரு சொல்றத கேளு. இது பாரு, இது சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். பிரச்சனை ஆகட்டும். நீங்க பண்றது என்ன சாதாரண வேலையா? உங்க சுயநலத்துக்காக உங்க புள்ளைக்கே தெரியாம எவ்வளவு ஒருத்தைய கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்க. நீங்க எல்லாம் என்ன மாதிரியான அம்மா? நான் எந்த மாதிரி அம்மான்னு இப்ப என்னால உனக்கு பாடம் எடுக்க முடியாது. பெத்த தாய் மனசுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியாம அத பத்தி எந்த கவலையும் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற இந்த மாதிரி புள்ளைக்கு நான் இப்படி ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல தப்பே இல்ல. நான் தானே அவனை பெத்தேன். அவனுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். இப்ப கூட நான் அவன் நல்லதுக்காக தான் பண்றேன். எது? அருள் மாமாக்கு யாருனே தெரியாத எவ்வளவு ஒருத்திய அவருக்கே தெரியாம நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறது நல்லதா? ஆமாண்டி, நான் நல்லதுதான் பண்றேன். இவ கோடீஸ்வரி. அந்த நந்தினி கிட்ட என்ன இருக்கு? ஊர் பூரா அவ ஆத்தா வாங்கி வச்ச கடன் தான் இருக்கு. அந்த ஒழுக்கம் கெட்டவளை ஏன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என்ன பண்ண போறேன்? அத்தை, நந்தினிய பத்தி தப்பா பேசாதீங்க. என்ன இப்ப அவளை பத்தி என்ன தப்பா பேசிட்டேன்? ஒழுக்கம் கெட்டவன்னு சொல்லக்கூடாதா? என்னைக்கு வீட்ல விசேஷத்தை வச்சுக்கிட்டு பைக்ல எவன் கூடயோ வெளிய போனாலோ அப்பவே அவ ஒழுக்கம் கெட்டவதான். அத்தை, அந்த வார்த்தைய சொல்லாதீங்கன்னு சொன்னேன். ஏய், நான் 1000 வாட்டி 1,00,000 வாட்டி சொல்லுவேன், அவ ஒழுக்கம் கெட்டவ ஒழுக்கம் கெட்டவ ஒழுக்கம் கெட்டவ. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.